எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹி ரேவதி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குறை மாத குழந்தைகளுக்கு நிறைவான பராமரிப்பு பற்றி விளக்கமளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பச்சிளங்குழந்தை மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் உஷா தேவி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் ரேவதி. எல்லா நேயர்களுக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் ரேவதி சொன்ன மாதிரி நம்ம வரப்போகிற 1 மணி நேரத்தில் குறைமாத குழந்தைகளை பற்றிய முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்க போகிறோம். கண்டிப்பாக. ஸோ முதல் கேள்வி கேட்டலாமா டாக்டர்? குறை மாதத்தில் குழந்தைகள் பிறக்க முக்கியமான காரணம் என்ன டாக்டர்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இல்லையா? உடனே குழந்தை 1 மாதத்தில் பிறந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்குற கொஸ்டின். ஈவன் பெற்றோருக்கே இருக்க கேள்வி கூட என்ன, ஏன் இந்த குழந்தை குறை மாதத்தில் பிறந்துச்சு அப்படின்னு. ஸோ குறிப்பிட்டு இதுதான் காரணம் குறை மாதத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம இதை சில பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். ஒரு பகுதி பார்த்திங்கன்னா தாயை சார்ந்த காரணங்கள், தாய்க்கு இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா கருப்பை மற்றும் குழந்தை சிசுவை சார்ந்த காரணங்கள். இப்போ தாயை சார்ந்த காரணங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி அதிகமான ப்ரெஷர், சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. ப்ரெஷருக்கு மாத்திரை எடுத்துக்கிறேன், ஆனாலும் அது கண்ட்ரோல் ஆகலை. டெலிவரி கிட்டக்க ஒரு 7 மாதம் 8 மாதம் போல் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சு, டெலிவரி பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. அப்போ தான் தாய்க்கும் நலம் செய்யும், அப்போ தான் நலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லை ரத்த சோகை இருக்கலாம் அம்மாவுக்கு. இல்லை பனிக்கூடம் உடஞ்சி நீர் நிறைய அளவில் போயிட்டு பனிக்கூட நீர் கம்மியாயிடலாம். பனிக்கூடம் உடைஞ்சதுனால நோய் தொற்று ஏற்படலாம் அம்மாவுக்கு. ஸோ இதெல்லாம் காரணங்கள். இல்லை முன்னாடியே அம்மாவுக்கு இதய பிரச்சனை, கிட்னி தொந்தரவு அந்த மாதிரி இருக்கலாம். ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அது இன்னுமே ரொம்ப சிவியராக ஆகியிருக்கலாம். ஸோ நம்ம டெலிவர் பண்ணால் அம்மாவுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குறை மாதத்தில் டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கருப்பை மற்றும் சிசு சார்ந்த பிரச்சனை. கருப்பை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தை இல்லாமல் 2 குழந்தை, ட்ரிப்ளெட் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10 மாதம் வரைக்கும் தங்காமல் முன்னாடியே குறை மாதமாக டெலிவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கருப்பையில் ஏதாவது பிரச்சனை, வேறு ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி பனிக்கூட நீர் நிறைய வெளியே போயிருக்கலாம். சிசு சம்பந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா சில சமயம் அதோட குழந்தையோட வளர்ச்சியை தடைப்பட்டிருக்கலாம். உள்ள கருப்பையிலே வளர்ச்சி கம்மியாகிறது வேறு விஷயம். கருப்பையிலேயே வளர்ச்சி தடைப்பட்டிருக்கலாம். குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாயிருக்கலாம். இல்லை குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம் கருப்பைக்குள்ளேயே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது டெலிவர் பண்ணுறது தான் குழந்தைக்கு நல்லது. ரொம்ப நேரம் மூச்சு திணறலில் இருந்தாங்க அப்படின்னா உயிருக்கே கூட ஆபத்தாக இருக்கலாம் இல்லையா? அதனால் நம்ம டெலிவர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் காமனாக இருக்கிற காரணங்கள். இதை தவிர்த்து இந்த காரணங்கள் எதுவுமே இல்லாமல் கூட குறை மாதத்தில் டெலிவர் ஆகலாம். அதனால் இதுதான் பிரச்சனை, அம்மாவுக்கு தான் பிரச்சனை, குழந்தைக்கு தான் பிரச்சனை அந்த மாதிரி கிடையாது. இந்த எந்த விதமான காரணமும் இல்லை, அம்மா நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க, எந்த விதமான காரணமும் கிடையாது, நோய்கள் எதுவுமே கிடையாது, ஆனாலுமே குறை மாதத்தில் டெலிவர் ஆகலாம். ஸோ யார் மேலேயும் தப்பு கிடையாது. இல்லாமையும் நோய் எதுவுமே இல்லாமையும் குறை மாதத்தில் டெலிவர் ஆகலாம். அது நம்ம ரொம்ப காமனாக பார்க்கவும் செய்கிறோம். திடீர்னு பிரசவ வலி வரும், 7 மாதம் 8 மாதத்தில் குழந்தை டெலிவர் ஆகிடும். ஸோ அதுவுமே நடக்கலாம். ஸோ நம்ம இதனால தான் இப்படி ஆச்சு, குழந்தை குறை மாதத்தில் பிறந்துச்சு அப்படின்னு எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் அந்த குழந்தைங்க எடை ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குமா? ஆமாம். ஸோ நம்ம இந்த காரணங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இந்த காரணம் இல்லாமையும் குறை மாதமாக பிறக்கலான்னு நான் சொன்னேன். ஆனால் நம்ம மனசில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம கன்சீவ் ஆனதுலேருந்து ஏன் அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஊட்டச்சத்து மிக்க உணவு அம்மா எடுக்கணும். இந்த மாதிரி பிபி, சுகர் இந்த டெஸ்டிங் எல்லாம் அந்தந்த வாரத்தில் கரெக்டாக செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான மாத்திரை எடுக்கணும். எப்பப்போ 1 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை எப்போ செக்கப் சொல்கிறாங்க, எப்போ ஸ்கேன் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்ட மாதிரி குறை மாத குழந்தைகள் ஏன் எடை கம்மியாக இருக்குது? ஏன்னா ஒரு நிறை மாதம் 9 மாதம் 10 மாதம் குழந்தை அளவுக்கு இப்போ 2.5 கிலோ 3 கிலோ வருவாங்க.
10 மாசத்துல. அந்த அளவுக்கு நம்ம ஒரு 7 மாசத்துல பிறந்த குழந்தைய வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? மேக்ஸிமம் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 to 10 மாசத்துல தான் அம்மாவோட கருப்பையில் ஏற்படும். அம்மா கிட்டேருந்து ஆக்சிஜன் வரும், அம்மா கிட்டேருந்து ரத்தம் வரும், அம்மா கிட்டேருந்து ஊட்டச்சத்து வரும். மேக்ஸிமம் growth ஃபஸ்ட்டு 3 மாதம் 4 மாதத்தில் ஏற்பட்டதை விட இந்த லாஸ்ட் 3 மாதத்தில் தான் மேக்ஸிமம் growth வந்து உள்ள கருப்பைக்குள்ளே ஏற்பட போகுது. இப்போ நம்ம வந்து அந்த லாஸ்ட் 2-3 மாதமே நடக்கல இல்லையா? அதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துட்டாங்க 7 மாதத்தில். ஸோ அவங்க 7 மாதத்துக்கான எடை 1.5 கிலோ 1.2 கிலோ 7 மாதம் 8 மாதத்துக்கான என்ன எடையோ அந்த வெயிட் தான் இருப்பாங்க. ஏன்னா உள்ளே இருக்க வளர்ச்சி ஏற்படலை. நம்ம பிறந்துட்டதுனால வெளியே வச்சு தான் குழந்தைய வந்து அந்த எடைக்கு கொண்டு வரணும். ஓகே டாக்டர், நிக்யூ அப்புறம் சொல்கிறாங்களே, ஸோ குறைமாத குழந்தைங்களுக்கு அது ஒரு கருவறை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கான காரணம் என்ன? இப்போது நம்ம என்னதான் நிக்கோ, அதாவது வந்து பச்சிளங்குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு அப்படின்னு நம்ம சொன்னாலும் உண்மையான கருவறை வந்து அம்மா தான். அதை வந்து அதுக்கு ஒரு மாற்றே கிடையாது. நம்ம எவ்வளோ கேர் கொடுத்தாலும் அம்மாவோட கருப்பைக்குள்ளே இருக்கிற அந்த கேர், அந்த ஊட்டச்சத்து வந்து நம்மளால் அந்த அளவுக்கு ஈக்குவலாக கொடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி குறை மாதத்தில் குழந்தை பிறந்துருச்சு, அப்போ நம்ம வெளியே வச்சு அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேர் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் அதுக்கான இடம் தான் வந்து NICU, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிளங்குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு. அங்கே வந்து ஒரு தாய் என்னென்னலாம் கருப்பையில் குழந்தை இருக்கும் போது கொடுப்பாங்களோ அதையெல்லாம் நம்ம அப்படியே கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ உள்ளே வந்து அந்த பனிக்கூட நீரில் இருக்கும்போது குழந்தை நல்லா வார்மாக இருக்கும், நல்ல ஒரு கதகதப்பான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கும். அதே மாதிரி நம்ம தீவிர சிகிச்சை பிரிவில் சூடு கொடுக்குற, அதாவது வந்து வெப்பநிலை மெயின்டைன் பண்ணுற மிஷின்ஸ் இருக்குது. வார்மர்னு சொல்லுவோம், இன்குபேட்டர்னு சொல்லுவோம், பெட்டி போல இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு அதே வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணி உள்ள கருப்பையில் இருந்த மாதிரியே ஒரு கதகதப்பான ஒரு என்விரான்மெண்ட்டை குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். குழந்தை உள்ளுக்குள்ளே பெரிய வேலை எதுவுமே செய்கிறதில்ல. கருப்பைக்குள்ளே ஆக்சிஜன் எல்லாம் ரொம்பவுமே ஈஸியாக அம்மாவோட ரத்தம் வழியாக கிடச்சிருது. ஸோ அது வந்து இப்போ வெளியே வந்தோன்னா குழந்தை தனிச்சையாக ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளாக மூச்சு எடுக்கணும், ஆக்சிஜன் எடுக்கணும், ஆக்சிஜன் எல்லா உறுப்புக்கும் போகணும். ஆனால் அது வந்து குறை மாத குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும், ஆக்சிஜன் வெளியிலேருந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஸோ நம்ம அந்த ஆக்சிஜன் கொடுக்குறோம், செயற்கையாக ஆக்சிஜன் வந்து கொடுக்குறோம், இன்குபேட்டரில் வைக்கிறோம். தேவைப்பட்ட அளவுக்கு வென்டிலேட்டர் சப்போர்ட், ஆக்சிஜன் சப்போர்ட் எல்லாம் குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம். மூணாவது முக்கியமானது என்ன? நியூட்ரிஷன், குழந்தையோக்கு ஊட்டச்சத்து. அது வந்து எல்லா ஊட்டச்சத்தும் குழந்தைக்கு பெஸ்ட்டான அளவில் அம்மாவோட கருப்பையில் கிடைக்குது. ஸோ அதே ஊட்டச்சத்து வந்து நம்ம வெளியே வந்த பிறகும் கொடுக்கணும். அது வந்து பால் மூலமாக கொடுப்போம். பெஸ்ட்டு வந்து அம்மாவோட பால் மூலமாக கொடுக்கறது தான். அது சில சமயத்தில் வந்து ரொம்ப குறை மாசமாக இருக்கும்போது பால் அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ட்ரிப்ஸ் மூலமாக புரோட்டீன் சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து அதெல்லாம் வந்து வெளியிலேருந்து குழந்தைக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவோம். நாலாவது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நோய் தொற்று. கருப்பைக்குள்ளே இருக்கும்போது ஃபுல் ப்ரொடெக்ஷனில் இருக்கிறாங்க பேபி. வெளியே வந்த பிறகும் நம்ம வந்து எந்த விதமான கிருமியும் குழந்தைக்கு அண்டாத மாதிரி நம்ம வந்து பாதுகாப்பான முறையில் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம மெயினாக தீவிர சிகிச்சை பிரிவில் செய்கிறோம். நம்ம வந்து கருப்பைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம், சரிங்களா? ஆனாலும் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட கருப்பைக்குள்ளேயே இருந்து ஒரு நிறை மாதம் வரைக்கும் வர்றது தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ இன்குபேட்டரில் வைக்க வர குழந்தைங்களுக்கு வந்து ஈரப்பதம் ஏன் வந்து தேவைப்படுது? இப்போ நம்ம இன்குபேட்டருக்குள்ளே ஈரப்பதம் தேவைப்படுதுன்னு கிடையாது. நம்ம இன்குபேட்டருக்குள்ளே வைக்கிறது ஏன்னா ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமான அளவு குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். இப்போ குறை மாத குழந்தை தான் நம்ம இன்குபேட்டர்ன்ற பெட்டிக்குள்ளே வைக்க போகிறோம். அது வந்து வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதாவது டெம்பரேச்சரை வந்து நம்ம நார்மோதெர்மியான்னு சொல்லுவோம், அதாவது நார்மலான வெப்பநிலையில் குழந்தைய மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த பெட்டியில் வைக்கிறோம். அதை தவிர்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஈரப்பதம், ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம், அதையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்குபேட்டர் வந்து கொடுக்குது. ஏன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே குழந்தைங்களோட தோல் ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மெலிசாக இருக்கும். நம்மளுடைய தோல் அளவுக்கு திக்னஸ் கிடையாது, அந்த அளவுக்கு லேயர்ஸ், நிறைய லேயர்ஸ் வந்து அதில் இருக்காது, ரொம்ப தின்னாக இருக்கும். குறை மாத குழந்தைங்களுக்கு இன்னுமே ரொம்ப மெலிசாக இருக்கும்.
ஸோ அதில் என்னென்னா ரொம்ப சீக்கிரமாகவே நீர் சத்து வந்து அது வழியாக வெளியேறிடலாம். குழந்தை உள்ள ரத்தத்தில் இருக்க நீர் சத்தெல்லாம் வந்து வெளியேறிடும். எவாப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஆவி மாதிரி போகும். அதே மாதிரி வந்து நீர் சத்தும் பாடியிலேருந்து போயிடும். போக போக என்னாகும், குறைமாச குழந்தை எடை ஏறுறதே கஷ்டம். இது நீர் சத்து வேறு அதிகமாக போச்சு அப்படின்னு சொன்னால் வந்து எடை இன்னுமே ரொம்ப கம்மியாயிடும். டீஹைட்ரேஷன் சொல்லுவோம்ல, நீர் சத்து சுத்தமாக இல்லாமல் போகிறது. பெரியவங்களுக்கே வந்து பேதியெல்லாம் ஆனால் அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. திருப்பி நம்ம நிறைய வெளியிலேருந்து வந்து நீர் சத்தெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஈரப்பதமாக இருக்கிற ஒரு காற்றை வந்து பாப்பாவை சுற்றி, நம்ம குழந்தைய சுற்றி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, பாடியிலேருந்து போகிற நீர் சத்து வந்து கம்மியாயிடும். அதனால் டீஹைட்ரேஷன், நிறைய நீர் சத்து இழக்கிறது அதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் ஆகிடும். பாப்பாவோட மெலிசான ஸ்கின்னுக்குமே வந்து அதுதான் வந்து நல்லது. அதனால் இன்குபேட்டரில் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து அது அந்த ஈரப்பதத்தையும் எக்ஸ்ட்ராவாக தருது குழந்தைக்கு. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஹைப்போதெர்மியா அப்படின்னு சொல்கிறாங்களோ, இந்த விஷயம் வந்து உயிருக்கு வந்து ஆபத்தானதா இல்லை நார்மல் தானா? கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்லது கிடையாது. குழந்தைக்கு ஹைப்போதெர்மியா வர்றது, இப்போ நார்மலாக வந்து வெப்பநிலை பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணும் குழந்தைக்கு அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் கூட பெற்றோர் கூட செக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு ஜுரமாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க, யாராவது சொல்லுவாங்க. உடனே டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக நம்ம எதிர்பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 36.5 டிகிரி, 36.5 டிகிரி செல்சியஸ் அரௌண்ட் அதுதான் இருக்கணும். இப்போ வந்து 36.5க்கு கீழே இருந்துச்சுனாலே அது வந்து வெப்பநிலை கம்மியாக இருக்குது, ஹைப்போதெர்மியா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அது என்னென்னா, அது குழந்தைக்கு வந்து நிறைய விதத்தில் பாதகம் செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டெம்பரேச்சர் 36.5 இல்லை 37 வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் குழந்தை ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கும், அழுது நல்லா பால் குடிப்பாங்க. டெம்பரேச்சர் கம்மியாக கம்மியாக என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தை சோர்ந்து போயிடுவாங்க, பாலுக்கு அவ்வளோவா டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, பால் சப்பி குடிக்கிறதும் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகிடும், சுகர் லெவலும் பாடியில் கம்மியாயிடும். ஸோ பிரச்சனை ஒரு லேசாக ஒன்றா ஸ்டார்ட் ஆகி அது ஒன்றுக்கு மேலே ஒன்று அதிகமான பிரச்சனையாக வந்து உருமாறிடும். சுகர் கம்மி ஆயிடுச்சுன்னா அப்படின்னா வலிப்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வந்து சோர்ந்து போய் மூச்சு எடுக்க மறக்கிறதுக்கு, ஆக்சிஜன் அளவு ரொம்ப கம்மியாகிறதுக்கு, இதய துடிப்பு கம்மியாகிறதுக்கு கூட ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இப்போது பெரியவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை கிடையாது. ஹைப்போதெர்மியா டெம்பரேச்சர் கம்மியாகிறதுன்றது கிடையாது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்ன, அவங்களுக்கு வீசிங் இருக்குது, இவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி தான், அதுதான் பிரச்சனை. ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சீர் செய்ய வேண்டியதே வந்து பாடி டெம்பரேச்சர் தான். உடல் வெப்பநிலையை சீர் செஞ்சாதான் பாப்பாவோட மூச்சை சீர் செய்ய முடியும், இதய துடிப்பை சீர் செய்ய முடியும். சப்போஸ் வந்து வெப்பநிலையை வந்து நம்ம நார்மலாக கொண்டு வரல அப்படின்னா பாப்பா மூச்சு எடுக்கிறதும் சீராக இருக்காது, இதய துடிப்பும் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான திங், ஒரு சிம்பிளாக நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த மெஷர்ஸ் நம்ம எடுக்கலை அப்படின்னா ஒரு ரொம்ப பாதகம் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியம் இல்லை. டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஈஸியான வழிகள்லாம் இருக்குது. நம்ம தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணணும்னு கிடையாது. நம்ம குறை மாத குழந்தை வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போதே நம்ம சொல்லி தருவோம் எப்படி வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணணும், குழந்தை நார்மலான டெம்பரேச்சரில் தான் இருக்கிறாங்களா அப்படின்றத எப்படி நம்ம இன்ஷூர் பண்ணுறதுன்றது சொல்லி தருவோம். டாக்டர், அடுத்து வந்து இந்த கேஎம்சி, கேங்கரூ மதர் கேர் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ நம்ம இது முன்னாடி நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஹைப்போதெர்மியா, அதுக்கு ஆல்மோஸ்ட் ரிலேட்டடான ஒரு கேள்வி தான் இதுவும். கங்காரு மதர் கேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கங்காரு அதை பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த அனிமல் பார்த்துருக்கோம். அவங்க என்னென்னா ஒரு பவுச் மாதிரி இருக்கும், முன்னாடி பேக் மாதிரி உடம்புலேயே இருக்கும். அந்த தாய் வந்து அந்த குழந்தை அந்த பவுச்சிலே வந்து இருப்பாங்க, கொஞ்சம் பெருசாக வளர்கிற வரைக்கும் அந்த பவுச்சிலே வந்து இருப்பாங்க. அதாவது தோலோட தோல் கான்டாக்ட்லேயே இருக்கும், ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னு சொல்லுவோம். அம்மாவோட தோலோட கான்டாக்ட்லேயே இருக்கும், அங்கேயே வளரும் குழந்தை. அதை பார்த்து நம்ம அதே மாதிரி ஒரு முறையை கொண்டு வந்ததுனால அது பேர் வந்து கங்காரு மதர் கேர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோவுக்கு கம்மியாக பிறக்கிற குழந்தைக்கு இது வந்து நம்ம கங்காரு மதர் கேர் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக ரொம்ப குட்டியாக இருக்க குழந்தை, 7 மாதம் 8 மாதத்தில் பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் முதல் நாள்லேருந்தே நம்ம கங்காரு மதர் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்மளோட தீவிர சிகிச்சை பிரிவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கங்காரு எப்படி தோளோட தோல் வச்சுருக்குதோ அதே மாதிரி குழந்தைய வந்து தாய் இல்லைனா வேறு யாராவது உறவினர் கூட இருக்கலாம். தந்தை இப்போ அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது, 3ஆவது நாள் 4ஆவது நாள் தான் வருவாங்கன்னா அது வரைக்கும் அப்பா கூட கொடுக்கலாம், இல்லை வேறு அவங்க
பாட்டி இருந்தாங்க அவங்க கூட கொடுக்கலாம். ஸோ தாய் கொடுக்கறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து குழந்தை தாயோட காண்டாக்டில் இருக்கும்போது வேறு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அது நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம். ஸோ குழந்தைய தோளோட தோள் அதே மாதிரி செஸ்ட்டில் வந்து வச்சுருவோம். கங்காரு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பொசிஷனில் தவளை வந்து எப்படி இருக்கும், கையை வந்து ரெண்டு கையையும் வந்து அம்மாவோட மாரில் வச்சுட்டு கால் ரெண்டையும் வந்து வயிற்றை சுற்றி வச்சுருக்கும் குழந்தை. அந்த மாதிரி ஒரு தவளை மாதிரி ஒரு பொசிஷனில் ஸ்கின்னோட ஸ்கின்னு வந்து வச்சுருவோம். இது வந்து அம்மாவோட ப்ளவுஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க தோளோட தோல் நேக்கட் ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்கின் டு ஸ்கின் தோளோட தோல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஷால் போட்டு டைப் பண்ணிவிட்டு அதே பொசிஷனில் விழுந்துடாமல் இருக்க கீழே பட்டக்ஸ் கீழையும் வந்து நம்ம இன்னொரு டவல் வச்சு டைப் பண்ணிவிடுவோம். ஸோ இதே பொசிஷனில் இருந்துக்கும். அம்மா வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு சாய்வான நாற்காலி இருக்கும் ஐசியூக்குள்ளேயே. அந்த மாதிரி கேஎம்சிக்கான நாற்காலின்னு இருக்குது. அதில் வந்து சாய்வாக படுத்து ரிலாக்ஸ்டாக தூங்க கூட செய்யலாம் அவங்க. ஏன்னா குழந்தைய நம்ம அந்த பொசிஷனில் வச்சுட்டு நம்ம டைப் பண்ணிட்டோம். அதே பொசிஷனில் ஸ்கின் டு ஸ்கின் இருப்பாங்க. குழந்தையோட முகம் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கும், அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கும். அம்மாவும் குனிஞ்சாங்கன்னா குழந்தையோட முகத்தை வந்து பார்ப்பாங்க. ஸோ ரெண்டு பேரையுமே பார்த்துக்கலாம். ரெண்டு பேருடைய ஸ்மெல்லும் வந்து நுகரலாம். அதே மாதிரி வந்து குழந்தை வந்து காண்டாக்டில் இருக்கும்போது எப்போ பால் வேணுமோ அப்போ பால் கூட கொடுத்துக்கலாம். அம்மா டியூப்பில் பால் போடுறதுனா கூட டியூப் பாப்பாவோட வாயில் இருக்கும், அது வழியாக நம்ம வந்து பால் போட்டுக்கலாம். இது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி ஹைப்போதெர்மியா, குறை மாத குழந்தைங்களுக்கெல்லாம் டெம்பரேச்சர் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுல கஷ்டம் இருக்குது. கேஎம்சி கொடுக்கும்போது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஆகும். நார்மலான டெம்பரேச்சரே வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். அதே மாதிரி குழந்தை வந்து அம்மாவோட இதயத்துக்கு கிட்டக்க இருக்கனால இந்த இதய துடிப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான பிணைப்பு அதிகமாகும், இதய துடிப்பு ரொம்ப சீராகும். பாப்பா வந்து குறை மாத குழந்தைகள் மூச்சு எடுக்கலாம், மறக்கலாம். ஆனால் அம்மாவோட காண்டாக்டில் இருக்கும்போது மூச்சு சீராக விட ஆரம்பிப்பாங்க. டெய்லி ஏறுற எடையும் வந்து அதிகமாகும். ஸ்கின் டு ஸ்கின் இருக்கும்போது அம்மாவுக்கும் வந்து பாப்பாவோட ஒரு பிணைப்பு ஏற்படும். அதே சமயத்தில் பால் உற்பத்தியெல்லாம் ரொம்ப அதிகமாகும் குழந்தையோட ஸ்கின் டு ஸ்கின் தோளோட தோல் கங்காரு மதர் கேர் கொடுக்கும்போது. ஸோ குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஒரு அழகான பாண்டிங் வந்து அதில் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்குபேட்டர் வெளியில் மிஷினில் வைக்கிறோம், இதில் அம்மாவே இன்குபேட்டர் ஆகிடுவாங்க குழந்தைக்கு. இந்த கேஎம்சி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணணும், இது எத்தனை வாரங்களுக்கு நீடிக்கும், எத்தனை நாள் வரைக்கும் இந்த கேஎம்சி வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைகள்? இப்போ வந்து கங்காரு மதர் கேர் வந்து மினிமம் வந்து 1 மணி நேரம் குழந்தையும் அம்மாவும் தோளோட தோல் காண்டாக்டில் இருக்கணும். 1 மணி நேரம் இருந்தால் தான் அது வந்து கங்காரு மதர் கேர்னே சொல்ல முடியும் நம்ம. இது வந்து நமக்கு வந்து ஐடியலாக எவ்வளோ நேரம் கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 8 மணி நேரம் கொடுக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் நான் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 24 மணி நேரமும் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தை வந்து நம்ம நல்லா அந்த பொசிஷனில் வச்சுட்டு டைப் பண்ணிட்டோம். ஸோ அம்மா நடந்தாலும் குழந்தை விழ போகிறதில்ல, வேலை செஞ்சாலும் அதே மாதிரி வச்சுட்டே வேலை செய்யலாம். இன்னொன்று என்னென்னா, அது கங்காரு மதர் கேர் அப்படின்னு சொன்னாலும் மதர் மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபாதர் கொடுக்கலாம், கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், கங்காரு ஃபாதர் கேர்னு கூட சொல்லிக்கலாம், கங்காரு கிராண்ட் மதர் கேர்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ கூட அந்த இருக்கிற 3-4 பேரில் அவங்க மாற்றி கொடுத்துக்கலாம். எவ்வளோ நிறைய நேரம் கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லது. மினிமம் வந்து நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் கொடுக்கறது வந்து நல்லது. அட் அ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கம்மியாக கொடுக்கக்கூடாது. ஓகே டாக்டர். இப்போ அடுத்து வந்து குறை மாத குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் ஏன் ஒரு மருந்தாக கருதப்படுது? இது வந்து குறை மாத குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறை மாத குழந்தைகளுக்குமே வந்து தாய்ப்பால் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தான், அமுதம் மாதிரி தான். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு என்ன ஆகாரம் கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆகாது. ஏன் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தாய்ப்பால் வந்து எப்படி வந்து ஒரு பசும்பால் வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து அதுதான் ஏற்ற ஆகாரமோ இருக்குதோ, அதே மாதிரி வந்து தாய்ப்பால் தான் நமக்கு பிறக்க போகிற அந்த குறைமாத குழந்தைகள், நிறைமாத குழந்தைகள் எல்லாருக்குமே ஏற்ற ஆகாரம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்க சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. குழந்தைக்கு வந்து நம்ம அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஸோ ஆன்டிபாடிஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது வந்து தாய்ப்பாலில். ரெண்டாவது வந்து அதில் கிடைக்கிற புரத சத்து, கொழுப்பு சத்து அதெல்லாம் இருக்குது. அதே சமயத்தில் அந்த புரத சத்து, அந்த கொழுப்பு சத்தை ஜீரணம் செய்கிற அளவுக்கு தான் குழந்தையோட ஸ்டொமக், இன்டெஸ்டைன் அதெல்லாம் இருக்கும்.
அவங்க வந்து நம்ம வந்து வேறு பால் கொடுக்கும்போது அதை ஜீரணம் செய்கிறதுல ப்ராப்ளம் இருக்கும். பிறந்த குழந்தைக்கு, குறை மாத குழந்தைக்கு இன்னுமே ப்ராப்ளம் இருக்கும். வயிற்றில் புண்ணு ஏற்பட்டுடலாம். நம்ம நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உயிருக்கே ஆபத்தான ஒரு குடல் வந்து புண்ணாகிற நோய் அந்த மாதிரி கூட ஏற்படலாம் வேறு ஏதாவது பால் கொடுத்தா. ஸோ ஈஸியாக ஜீரணம் ஆகிற கூடிய கெப்பாசிட்டி உள்ளது தாய்ப்பால் மட்டும்தான். அதை தான் ஈஸியாக ஜீரணம் பண்ண முடியும். குறை மாத பாப்பா, நிற மாத குழந்தை எல்லாத்தாலேயுமே. அதே சமயத்தில் குடல் வளர்ச்சிக்கு, குடல்லையும் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கு, குடலில் நமக்கு வந்து இப்போ வந்து பாக்டீரியா இருக்குது இல்லையா, அதில் சிலது வந்து நமக்கு நல்ல பாக்டீரியா, சிலது வந்து நோய் தர பாக்டீரியா அப்படின்னு சொல்லி கிருமிகள்லேயே 2 வகை இருக்கும். இதில் வந்து நமக்கு பெனிஃபிஷியலான கிருமிகள் தரது வந்து தாய்ப்பால் தான். நம்ம வேறு பால் தரும்போது நோய் தர கிருமிகள் தான் அதிகமாகும். ஸோ ஒன்று வந்து சத்து வந்து நிறைய தருது. அதே மாதிரி குறை மாத குழந்தைக்கு உண்டான ஜீரண கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பால் வந்து தாய்ப்பால் மட்டும்தான். 3வது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருமிகள் ஃபேவரபிளான பாக்டீரியாஸ் தருது. அது வந்து குடலோட வளர்ச்சிக்கும் உதவுது, அதே சமயத்தில் ஜீரணத்துக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ தாய்ப்பாலுக்கு நிகர் வந்து வேறு எதுவுமே வராது. நம்ம வந்து தாய்ப்பால் தான் குறை மாத குழந்தைக்கும் கொடுக்கணும், நிற மாத குழந்தைக்கும் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே தான் கொடுக்கணும். அதில் எதுவுமே டவுட் கிடையாது. ஓகே டாக்டர், தாய்ப்பால் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது நல்லது? தாய்ப்பால் வந்து இத்தனை மணி நேரம். இப்போ குறை மாத குழந்தை 7 மாதம் 8 மாதத்தில் பிறக்கிறாங்க, தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த குழந்தை டிமாண்ட் பண்ணுறது, கத்தி அழுது பால் கேட்குறது வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டியூப்பில் போடுறது, பாலாடையில் கொடுக்கறது, அந்த மாதிரி வந்து இவ்வளோ மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு நம்ம சார்ட்டில் எழுதி அவ்வளோ மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு இவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்போம். குழந்தை வளர வளர என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிலோ கிட்டக்கெல்லாம் போகும்போது அவங்களே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே வந்து நல்லா டிமாண்ட் பண்ணி பால் குடிப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் தூங்குவாங்க, திருப்பி எழுந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே அந்த 3 ஹவர்ஸ்க்கு மேலே பசி எடுத்துருவாங்க. அவங்களே பசி எடுக்கும்போது டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் கொடுக்கறது தான் கரெக்டும் கூட. நம்ம வந்து எழுப்பி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது, இல்லை அவங்க தூங்கும் போது எழுப்பி கொடுக்கறது, அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம குழந்தை வளர வளர நம்ம டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்ற மோடுக்கு வந்து போயிடுவோம். அதாவது குழந்தை எப்போ வந்து தூங்கி எந்திரிச்சு டிமாண்ட் பண்ணுறாங்களோ அப்போ கொடுக்குற மாதிரி பசி எடுத்து கொடுக்குறப்போ அது நல்லதாக இருக்கும். ஆமாம், நல்லதாக இருக்கும். மேக்ஸிமம் அப்போ தான் 20 நிமிஷம் 30 நிமிஷம் தொடர்ந்து சப்பி எடுப்பாங்க பால். அதே சமயத்தில் வந்து ஒரு 4 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மேலே தூங்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது, அப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி பேபிஸ் வந்து 2 to 3 ஹவர்ஸில் வந்து எழுந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர், அடுத்த கேள்வி, குறை மாத குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, ஸோ இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், குழந்தைங்களுக்கே வந்து நம்ம அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது பிறந்த குழந்தைங்களுக்கு. குறை மாத குழந்தைங்களுக்கு இன்னுமே கம்மி. ஏன் கம்மின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஆன்டிபாடிஸ் அதெல்லாம் வருது இல்லையா, அம்மா கிட்டேருந்து வருது. அது வந்து அந்த லாஸ்ட் 2-3 மாதத்தில் தான் வரும். இந்த குழந்தைங்க தான் அந்த லாஸ்ட் 2-3 மாதத்தை இழந்துட்டாங்க இல்லையா, அவங்க வெளியே வந்துட்டாங்க, அம்மாவோட கருப்பையில் இல்லை. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அம்மா கிட்டேருந்து அவங்களுக்கு போகலை, நஞ்சு கொடி வழியாக போகலை அவங்களுக்கு. ஸோ அது நோய் எதிர்ப்பு சக்தி நார்மல் நிறைமாச குழந்தையோடையுமே கம்மியாக இருக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தோல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்மெச்சூராக இருக்குது இல்லையா, ஸ்கின் வந்து ரொம்ப இம்மெச்சூராக இருக்குது. நிறைய மாத குழந்தையோடையே நம்ம பார்த்தோம் லேயர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தா உள்ளே இருக்க ரத்த குழாய் கூட தெரியும், ரொம்ப குறை மாத குழந்தைக்கு அந்த அளவுக்கு நமக்கு மெல்லிஸாக இருக்குது. ஸோ ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான அந்த ப்ரொடெக்டிவ் லேயர், அது எல்லாமே ப்ரொடெக்ஷன் தானே. நமக்கே சொல்கிறோம்ல, சன்கிட்டேருந்து ப்ரொடெக்ஷன், SPF இது போடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ வந்து அவங்களுக்கு அந்த தோல் இன்னுமே மெல்லிஸாக இருக்கும் போது ஈஸியாக நோய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் குடலும் வந்து குடல் வழியாகவும் நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுற பாலாடை அதெல்லாம் சரியாக க்ளீன் பண்ணாமல் நம்ம கொடுத்துட்றோம் வச்சுக்கோங்களேன், அது வழியாக நோய் தொற்று ஈஸியாக ஏற்படலாம். ஏன்னா ஃபைட்டிங் கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, குடல்லாமும் இம்மெச்சூராக இருக்குது, எல்லா உறுப்புமே இம்மெச்சூராக இருக்குது அவங்களுக்கு. 3வது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்குது, நோய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 3வது வந்து அம்மாவோட கருப்பையில் இல்லை அவங்க.
வெளியே வந்துட்டாங்க. என்னதான் நீங்கள் தீவிர கருவறை தான் மெயின் ஆமாம் விஷயம் ஆமாம் இல்லையா? நீங்கள் என்னதான் தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சுருந்தாலுமே வந்து இப்போ வந்து அவங்களுக்கு பக்கத்தில் வந்து சில எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கும், நிறைய டிவைஸ் எல்லாம் இருக்கும். நேரடியாக பால் எடுக்கல, டியூப் வழியாக தான் பால் எடுக்கிறாங்க. ஸோ மிஷினில் இருக்காங்க. ஸோ எங்கேருந்து வந்தால் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளாக இருந்தால் அதை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால கொஞ்சம் டேக்கிள் பண்ண முடியும். குறை மாசமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் வேகமாக பரவிடும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த மூணுமே வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் தான். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக வருது அம்மா கிட்டேருந்து, அவங்களுடைய பாடியில் இருக்கிற உறுப்புகள், ஸ்கின்னு எல்லாமே இம்மெச்சூராக இருக்குது. மூணாவது வந்து அம்மா கிட்ட அவங்க ஃபுல்லாக இல்லை கருப்பையில், அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அப்பயுமே இன்ஃபெக்ஷனுக்கான சான்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகம். ஓகே டாக்டர், இப்போ வந்து அதிகப்படியான வெளிச்சம் வந்து குறைமாத குழந்தைகளின் கண்களை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது? இப்போ குழந்தைங்கள் வந்து பிறந்த குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமயம் வந்து ஐஸ் எல்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்கும், கண்ணு மூடி தான் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஒரு லிமிட்ஸ் இருக்குது, இவ்வளோ லிமிட்டுக்கு தான் காலையில் டைமில் இவ்வளோ லிமிட்டுக்கு தான் லைட் இருக்கணும் அவங்க இருக்கிற ரூமில், நைட்டு டைமில் வந்து இவ்வளோ அளவு தான் லைட் இருக்கணும் அப்படின்னு லக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு, நம்ம எப்படி சென்டிமீட்டர் மீட்டர் அந்த மாதிரி சொல்கிறோமோ அதே மாதிரி லைட்டுக்கு லக்ஸ்ன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. நம்ம அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே போக வேணாம், இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. முக்கியமாக என்னென்னா வந்து ரொம்ப அதிகமான தேவையில்லாமல் ரொம்ப அதிகமான அளவு லைட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளிங் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம். நம்ம இப்போ தீவிர சிகிச்சை பிரிவிலே பார்த்திங்கன்னா டிம் லைட்டிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பிரைட் லைட்டு, நம்ம இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பிரைட் லைட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் மேக்ஸிமம் அந்த டியூப்பில் ஃபீடிங் போட போகிறீங்க, கங்காரு மதர் கேர் கொடுக்க போகிறீங்க. அது கொடுக்கும் போதுமே 2 பேருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ டிம் லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்னஸ் கம்மியாக அந்த மாதிரி ஒரு லைட்டிங் தான் வைப்போம். எல்லா லைட்ஸும் ஆனில் இருக்காது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி லைட்ஸ் எல்லாம் வந்து சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். இது வந்து சைக்கிளிங்னு சொல்லுவாங்க. டே நைட் நமக்கு வந்து நைட்டு தூங்கும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஈவன் தீவிர சிகிச்சை பிரிவில் குழந்தைகள் இருந்தாலும் அந்த சைக்கிளிங் ஆஃப் லைட், ஓரளவுக்கு டே லைட் நைட் லைட் அந்த மாதிரி வந்து சைக்கிளிங் பண்ணுவோம். டே டைம்லேயே கூட சில சமயம் ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், சில சமயம் டிம் லைட்டிங்கில் இருக்கும். ஸோ பிரைட் லைட் வந்து அவங்களுக்கு வந்து கண்ணுக்குன்னு கிடையாது, ஈவன் டெவலப்மெண்ட் மூளை வளர்ச்சி அவங்க ஓவரால் க்ரோத்துக்குமே வந்து ரொம்ப லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். அதனால் அந்த லைட் அளவு வந்து நம்ம கம்மியாக தான் வைக்கணும். அதுக்குன்னு லிமிட்ஸ் இருக்குது, அந்த லிமிட்டை வந்து தாண்டக்கூடாது. பிரைட் லைட் வீட்லேயுமே வைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. நைட் எப்படி நமக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்குமே வந்து அந்த சைக்கிளிங் வந்து கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வளர்ச்சிக்கு வந்து அது நல்லது. டாக்டர், அடுத்ததாக ஒரு முக்கியமான கொஷின், கரெக்டர் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அப்படின்னா என்ன? ஸோ இதை கணக்கிடுவது ஏன் வந்து அவசியமான விஷயமா இருக்குது? இப்போது கரெக்டட் ஏஜ்னால் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து 7 மாதத்தில் பிறக்கிறாங்க, சரிங்களா? அப்புறம் பிறந்து இப்போ 6 மாதம் ஆகுது. அப்போ வந்து இப்போ அந்த அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, 6 மாதத்தில் பிறந்த 6 மாதம் ஆன நிறை மாத குழந்தை பக்கத்து வீட்டில் இருக்குது. அந்த 6 மாத குழந்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து பிடிச்சிட்டு பின்னாடி சாழ்வாக சப்போர்ட் பண்ணோன்னா உட்கார்றாங்க அவங்க. இவங்க என்ன வந்து சொல்கிறாங்க, என்னோட குழந்தையும் பிறந்த 6 மாதம் ஆகுது, ஆனால் என் குழந்தை வந்து உட்கார வச்சா சப்போர்ட்டோடு உட்கார வச்சா கூட உட்கார மாட்டுறாங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா 3 மாதம் வந்து கம்மி இல்லையா, கருப்பையில் இருக்க வேண்டியது குழந்தை வெளியே வந்துட்டாங்க. ஸோ அந்த 3 மாதத்தை இந்த 6 மாதத்துலேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்படின்னா கணக்கு வந்து என்னென்னா 3 மாதம் கணக்கு தான். கரெக்டட் ஏஜ் வந்து 3 மாதம்தான். என்னதான் பிறந்து 6 மாதம் ஆனாலும் 3 மாதம் வந்து உள்ள அம்மாக்குள்ளே இருக்க வேண்டிய நேரமும் பாப்பா வெளியே வந்துட்டாங்க. அதனால் கணக்குப்படி பார்த்தோன்னா அந்த மாதத்தை நம்ம கழிக்கணும் இதிலேருந்து. ஸோ 3 மாதம் தான் கரெக்டட் ஏஜ். ஸோ நான் வந்து 3 மாதம் உள்ள இன்னொரு குழந்தையோட தான் கம்பேர் பண்ண முடியுமே தவிர, இப்போ என் குழந்தை உட்காரணும் அப்படின்லாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இப்போ 3 மாதத்துக்கு வந்து தலை நிற்கணும் அப்படின்னு இருக்க வச்சுக்கோங்க. குழந்தைக்கு தலை நிற்கிதா அப்படின்னு தான் நான் இப்போ பார்க்கணும். பிறந்த 6 மாதம் ஆனாலும் தலை தான் நிற்கும் இப்போ. ஏன்னா கரெக்டட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான். ஸோ கரெக்டட் ஏஜ் வந்து வளர்ச்சி பார்க்கறதுக்கு, டெவலப்மெண்ட், இந்த மைல் ஸ்டோன் ரீச் பண்ணிடுச்சா, என் குழந்தை வந்து எழுந்து நிற்கணும், இந்த மைல் ஸ்டோன் ரீச் பண்ணிடுச்சா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த நிறைய சார்ட்ஸ் எல்லாம் இப்போ விற்கிறாங்க, நிறைய நெட்டில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாரம்னு அவங்க குறிப்பிடுறது வந்து கரெக்டட் ஏஜ். ஸோ நம்மளுடைய வளர்ச்சி டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம குழந்தைக்கு கரெக்டட் ஏஜ் வச்சு தான் பார்க்கணும். ஈவன் வெயிட் கூட கரெக்டட் ஏஜ் வச்சு தான் நம்ம பார்க்கணும். இப்போ 6 மாதத்தில் வந்து நான் அந்த 6 மாத குழந்தையோட வெயிட் இவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பிறக்கும் போது 1.5 கிலோ,
அந்த குழந்தை பிறக்கும் போது வந்து 3 கிலோ. ஸோ 6 மாதம் வெயிட்டையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. எல்லாமே கரெக்டட் ஏஜ் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பிறந்த ஏஜை வச்சு நம்ம செய்வோம். அது வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி. ஓகே. தடுப்பூசி மட்டும் நம்ம ஏஜ் எல்லாம் கரெக்ட் பண்ண மாட்டோம். பிறந்தோடனே போடுற தடுப்பூசி இந்த குழந்தைக்குமே கிடைக்கும். 7 மாதத்தில் பிறந்தாலுமே 1.5 மாதத்தில் கிடைக்கிற தடுப்பூசி வந்து இந்த குழந்தை பிறந்து 1.5 மாதத்தில் கிடைக்கும். அதுக்கு நம்ம கரெக்டட் ஏஜ் பார்க்க மாட்டோம். மீதி வளர்ச்சி சம்மந்தமான டெவலப்மெண்ட் சம்மந்தமாக எது வேணால் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டட் ஏஜ். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்ப்பால் 6 மாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பிற உணவுகள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதுவுமே கரெக்டட் ஏஜ் 6 மாதம் வரைக்கும் நம்ம தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம கரெக்டட் ஏஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தடுப்பூசிக்கு மட்டும் பிறந்த ஏஜையே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்குவோம். அவனுக்கு என்ன அட்டவணை ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் இவனுக்கும். 2 பேரும் ஒரே டேட்டில் பிறந்தாங்க, அந்த பையன் நிற மாதம், இந்த குழந்தைக்கு ஒரு மாதம்னா கூட தடுப்பூசி போடுறது அதே டேட்ஸில் தான் 2 பேருக்குமே வந்து கிடைக்கும். ஓகே டாக்டர். இப்போ இந்த குறை மாத குழந்தைங்களுக்கு வந்து வாரம் வாரம் வந்து வெயிட் செக் பண்ணுறது அவசியமா? ஆமாம். இப்போது நம்ம வந்து ஐ ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லுவோம். ஐ ரிஸ்க், இந்த குழந்தைகள்லாம் ஏன் ஐ ரிஸ்க்குன்னு சொல்கிறோன்னா, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரோத்து தடைப்படுறதுக்கு, வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன், ஜீரணம் கம்மியாக இருக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் குறை மாத குழந்தைகள் கொஞ்சம் ஐ ரிஸ்க் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த குழந்தைங்களோட செக்கப் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவங்க இப்போது பிறக்கும் போது 1 கிலோ இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணும்போது 1.8 இருக்கிறாங்க. அப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் பக்கமாக ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லே நம்ம எடையெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 1.5 மாதம் கழித்து 1.5 மாதமாக இங்கே வந்து சிஸ்டர் இருந்தாங்க, எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க, வேறு ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு மாத குழந்தைக்கு எப்பயுமே டிஸ்சார்ஜ் பண்ண உடனே 2லேருந்து 3 நாளுக்குள்ளேயே திருப்பி செக்கப்புக்கு, ஃபஸ்ட்டு செக்கப்புக்கு வர சொல்லுவோம். அப்புறம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு செக்கப்புக்கு வர சொல்லுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த 3 நாள் செக்கப் எதுக்கு அப்படின்னா, வீட்டுக்கு போய் இவங்களால சரியாக பார்த்துக்க முடியுதா, கான்ஃபிடன்ஸ் இருக்குதா, இந்த 3 நாள் குழந்தை அதே மாதிரி ஆக்டிவாகவே இருக்குதா, வெயிட் வந்து ஏறி இருக்கிறாங்களா, இல்லை எதுவும் டவுட்ஸ் இருக்கா இவங்களுக்கு, அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃபஸ்ட்டு செக்கப். அதுக்கப்புறமும் வாரம் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, எடை ஏறுறது வந்து நம்ம வந்து இதே வெயிங் மிஷினில் நம்ம செக் பண்ணணும். மெயினாக நம்ம செக் பண்ணக்கூடியது வந்து பாப்பா வந்து பார்க்குறதுக்கு ஆக்டிவாக இருக்காங்க, பால் நல்லா குடிக்கிறாங்களா, எடை ஏறுதா. எடை வந்து இப்போ ஒரு 1.5 கிலோ பாப்பா வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு 30 கிராம் பக்கமாக இந்த குழந்தை ஏறி இருக்கா எடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த வாரத்துலேருந்து அடுத்த வாரத்துக்கு எடை வந்து பார்த்திங்கன்னா 30 கிராம் ஒரு நாளைக்குன்னா 210 கிராம் பக்கமாக எடை ஏறி இருக்குது அப்படின்னா ஓகே, பாப்பாவும் நல்லா, குழந்தையும் நல்லா அடாப்ட் ஆகிட்டாங்க, பெற்றோர்களும் நல்லா அடாப்ட் ஆகிட்டாங்க, தாய்ப்பால் தான் கொடுக்குறாங்க, ஃபீடிங் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வரணும் இல்லையா. அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது வரணும். ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு, அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வரணும். இது வந்து ஐ ரிஸ்க்கு, அந்த குறை மாத குழந்தை அவங்களுக்கெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் அவங்களுக்கு கண் டெஸ்ட்டுக்காக டேட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அது கண் டாக்டர் பார்க்குறாங்க இல்லையா, அந்த டேட்டுக்கு வரணும். முடிஞ்சால் அந்த டேட்டையும் இந்த டேட்டையும் நம்ம ஒரே நாளாக ஒரே பக்கமாக ஆக்கிக்கிட்டோம்னா 2யும் ஒரே நாளில் வந்து செக்கப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. இப்போ இந்த குறை மாத குழந்தைங்களுக்கு வந்து கண் மற்றும் காது பரிசோதனை முக்கியம் சொல்கிறாங்களா, இது எதனால டாக்டர்? ஆமாம், இது வந்து ஏன்னு வந்து பார்த்தோன்னா, நமக்கு வந்து அந்த இரத்த குழாய், இரத்த நாளங்கள்லாம் வந்து ஃபுல்லாக வந்து வளர்ச்சி அடையலை குழந்தைக்கு, குறை மாத குழந்தைக்கு. அது அந்த நிறை மாதம் ஆகும்போது 8 மாதம் 9 மாதத்தில் தான் அந்த வளர்ச்சி முழுமை அடைய போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க பிறந்துட்ட பிறகு அந்த வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இரத்த குழாய்க்கு நார்மலாக இல்லாமல் அது வந்து எக்கு தப்பாக, அதாவது வந்து நம்ம விழித்திரை நடுவுலலாம் இருக்கு இல்லையா, நம்ம எங்கே ஆப்ஜெக்ட்லாம் பார்க்குறோம், நம்ம வந்து பார்க்குறோம், நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம், மீதி பேரெல்லாம் பார்க்குறோம், அதுக்காக அந்த விழித்திரை வந்து நார்மலாக இருக்கணும். அந்த விழித்திரை மேலெல்லாம் வந்து இந்த இரத்த குழாய் வந்து வளர்ந்துறதுக்கு, நார்மலாக இருக்கிறத விட அதிகப்படியாக வளர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நார்மலான பேட்டர்னில் இல்லை, அப்நார்மலாக வளருது. குழந்தை பிறந்த பிறகு கருப்பையில் இருந்தால் வளர்றதை விட வெளியே வந்த பிறகு அப்நார்மலாக வளருது. அது என்ன பண்ணுவோம், பார்க்கக்கூடிய விழித்திரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடும். சில சமயம் விழித்திரையே டேமேஜ் ஆகிடும் ஃபுல்லாக.
பார்வையே போயிடும் குழந்தைக்கு. ஸோ அதனால் அந்த இரத்த குழாயெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம பார்க்கணும். இந்த கண்டிஷன் பேர் வந்து ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குறை மாத குழந்தைகளுக்கு வர ரெட்டினோபதி. சுகர் இருக்கவங்களுக்குலாம் ஓல்டு ஏஜில் ரெட்டினோபதி வரும், அது வேறு. இவங்களுக்கு வந்து குறை மாதத்தில் வர ரெட்டினோபதி. ஸோ இது வந்து பிறந்து ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணுவாங்க ஆஃப்தால்மாலஜிஸ்ட். கண் டாக்டர் வந்து அதுக்குன்னு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த கண் செக்கப் பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ ரத்த குழாய் வளர்ந்துருக்கு, எவ்வளோ நார்மலாக இருக்குது இல்லை நார்மலாக இல்லை அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த செக்கப் எப்போ பண்ணணும், ஒரு வாரத்தில் பண்ணணுமா இல்லை 2 வாரத்தில் திருப்பி வந்து அந்த வளர்ச்சியை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. சப்போஸ் வளர்ச்சி ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா ட்ரீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது, லேசர் தெரப்பி இருக்குது, அதெல்லாம் பண்ணி அப்பயே நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்பயே ட்ரீட் பண்ணால் தான் ஃபுல்லாக பார்வை போகிறதுலேருந்து அதை தடுக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்படி மூளை இம்பார்ட்டண்ட்டோ கண் காது எல்லாமே வளர்ச்சிக்கு இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து அதை நம்ம அந்த ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணோம், அவங்க சொல்கிற மாதிரி அந்த ரெகுலராக செக்கப்புக்கு வரணும். சில சமயம் டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் கூட செக்கப் வரும், நிற மாதம் ஆகிற வரைக்கும் செக்கப்ஸ் இருக்கும். ஸோ அவங்க டேட்டு கொடுத்துருவாங்க கண் டாக்டர், அந்த டேட்டில் கண்டிப்பாக அந்த டைமுக்கு வந்து செக்கப் பண்ணிடணும். அதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது, அந்த டேட்டை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து இந்த காது செக்கப் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவுமே காது செக்கப் வந்து குறை மாத குழந்தைகளுக்குன்னு கிடையாது, ஈவன் நிறை மாத குழந்தைகள், பிறந்த குழந்தை எல்லாத்துக்குமே வந்து நம்ம காது செக்கப் வந்து ரெகுலராக பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ண முடியல, டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு வாரத்துக்குள்ளேயாவது அது கம்ப்ளீட் பண்ணணும். ஏன் வந்து சொன்னோம், அப்போது கேட்கும் திறன் குழந்தைக்கு இல்லை வச்சுக்கோங்களேன், அதை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டம். ஈவன் பார்க்குறதும் அதே மாதிரி தான். ஒரு ஏஜ் வந்த பிறகு தான் ஐயோ பார்க்கவே முடியல, நம்ம குழந்தை பார்க்க மாட்டேங்குது நம்ம முகத்தை அப்படின்னு தெரியறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகிடும். அதே மாதிரி கேட்குற திறன் கம்மியாக இருந்தாலும் நமக்கு, ஏன்னா குழந்தை திருப்பி பேச போகிறது கிடையாது, ரெஸ்பான்ஸை வந்து பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் கேட்கும் திறன் வந்து கம்மியாக இருக்குது, அப்படியே நம்ம கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், 5 மாதம் 6 மாதம் ஆகும். மற்ற குழந்தையெல்லாம் ஒரு சில வார்த்தைகள் மெல்ல மெல்லமாக பேச ஆரம்பிக்கும், இந்த குழந்தை பேசவே பேசாது. ஏன்னா அவங்க எதுவுமே கேட்டதே கிடையாது இது வரைக்கும். ஏன் வந்து என் குழந்தை பேசவே மாட்டேனுது மற்ற குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி போய் செக்கப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தை வந்து கூப்பிட்டா திரும்புகிறாங்களா, காது கேட்குதா, இல்லை டாக்டர் திரும்புகிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா காதே கேட்கல அவங்களுக்கு. ஸோ இந்த கேட்கும் திறன் வந்து பேச்சு திறனுக்கும் இம்பார்ட்டண்ட்டு, மூளை வளர்ச்சிக்கும் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து கதையெல்லாம் சொல்கிறீங்க குழந்தை பக்கத்தில் மென்மையான குரலில் வச்சு, மியூசிக்லாம் போடுறீங்க மூளை வளர்ச்சிக்கு. கேட்கும் திறன் இல்லைன்னா அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து கேட்கும், எப்படி நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் கேட்கும், எப்படி மூளை வளர்ச்சி அடையும். ஈவன் பேர் சொன்னால் கூட அவங்களுக்கு திரும்பக்கூடிய அளவுக்கு கூட ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ கேட்கும் திறன் நார்மலாக இருக்கா அப்படின்னு டிஸ்சார்ஜுக்கு முன்னாடியே எல்லா குழந்தைக்குமே செக்கப் பண்ணிவிட்டு அனுப்பணும். குறை மாத குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்களுக்கு நிறைய மருந்து கிடைக்குது, மிஷினில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. அதனால் அந்த கேட்கும் திறன் கண்டிப்பாக செக்கப் பண்ணிட்டு தான் அனுப்பணும். ஃபிசியோதெரப்பி பயிற்சிகள் வந்து குறை மாத குழந்தைகளுக்கு எப்போ வந்து தேவைப்படுது? இல்லை, இப்போது இந்த நம்ம வந்து அர்லி ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபிசியோதெரப்பி அப்படின்றது வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ ஃபிசியோதெரப்பின்றது எந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாலோ அப்பில் கூட குழந்தைக்கு தசை பிரச்சனை, அதாவது வந்து தசையெல்லாம் விரைப்பாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு பிறந்தப்போ, மூளை பாதிப்பு ஏற்பட்டுள்ள குழந்தைகள் இருக்குது இல்லையா, கொஞ்சம் மூளை பாதிப்பு இருக்குது. அதே சமயத்தில் வந்து டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது. தலை நிற்க வேண்டிய நேரத்தில் தலை நிற்கலை, அது மாதிரி உட்கார வேண்டிய நேரத்தில் உட்காரல, தசை குறைபாடு இருக்குது, தசையில் வந்து அந்த டோன் கம்மியாக இருக்குது, ரொம்ப தொளன்னு இருக்குது, இல்லை வந்து ரொம்ப விரைப்பாக இருக்குது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் நம்ம ஃபிசியோதெரப்பி பரிந்துரைப்போம். அது கூட அது டாக்டர் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தான். ரெகுலராக வந்து கண்டிப்பாக வந்து ஃபிசியோதெரப்பி எந்த குழந்தைகளுக்கும் நம்ம பரிந்துரைக்க மாட்டோம். இந்த குழந்தைங்களுக்குலாம் அர்லி ஸ்டிமுலேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டிங் வந்து நம்ம சைக்கிள் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ரொம்ப மென்மையான குரலில் வந்து கதை சொல்கிறது, பாட்டு பாடுறது, தாலாட்டு பாட்டு பாடுறது, அந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் தான் நம்ம கொடுப்போம். மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் நம்ம செய்வோமே தவிர, ஃபிசியோதெரப்பி வந்து கொஞ்சம் டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்லுவோம் இல்லையா, வளர்ச்சி குறைபாடு, தசை ப்ராப்ளம் ரொம்ப விரைப்பாக இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து தெரப்பிஸ்ட் வந்து அந்த ஃபிசியோதெரப்பியை அட்வைஸ் பண்ணுவாங்க.
ஓகே. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நெறைய பேர் இதுதான் கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன் உங்ககிட்டயும். ஸோ குறைமாத குழந்தைங்கள வந்து எப்ப வந்து முதல் முறை குளிக்க வைக்கணும்? அ இது வந்து எல்லா பேரண்ட்ஸும் கேட்குற கொஸ்டின் இது. எப்போ குளிக்க வைக்கலாம்? எப்போ குளிக்க வைக்கலாம்? குழந்தை மிஷின்ல இருந்தாலுமே வந்து எப்போ குளிப்பாட்டலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாட்டிக்கெலாம் நெறைய டவுட் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நிறை மாத குழந்தையா இருந்தால் கூட நம்ம ஃபஸ்ட்டு பொறந்து 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக குளிப்பாட்ட மாட்டோம். அதுக்கப்புறம் தான் குளிப்பாட்டணும். ஈவன் ஒரு 3 கிலோ பேபியாக இருந்தாலுமே அதே தான். இப்போ குறை மாத குழந்தைகள் இனிஷியலி வந்து ஐசியூவில் இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்பஞ்சிங் சொல்லுவோம் இல்லையா? அந்த துணி வந்து வார்ம் வாட்டரில் வச்சுட்டு அதை வந்து தொடச்சி விட்டுறது. அது மட்டும்தான், அதுவே போதும் குழந்தைக்கு. சரிங்களா? குளிப்பாட்டுறது தேவை கிடையாது. அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆன பிறகும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த டெய்லி குளிப்பாட்டுறது, போன உடனே குளிப்பாட்டுறது அதெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா குழந்தை வந்து வார்மரில் இருக்காங்க, இன்குபேட்டரில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் அப்போ அவங்களே தனிச்சையாக அவங்களோட உடம்போட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அவங்க டெம்பரேச்சர் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கணும். அவங்க நார்மலாகவே தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியல. 36.5 நீங்கள் போத்தி நிறைய ஸ்வெட்டர் போட்டு வைக்கிறீங்க, கேப் போட்டு வைக்கிறீங்க, நல்லா போத்தி வைக்கிறீங்க, டெம்பரேச்சர்லாம் ரூம் டெம்பரேச்சர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு குளிப்பாட்டுறதுன்றது அவசியம் கிடையாது. அப்போ வந்து இன்னும் டெம்பரேச்சரை கம்மி பண்ணியும் விட்டுடலாம். அதனால் நம்ம யூஸ்வலி என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட ஸ்பஞ்சிங் தொடச்சி விட்டால் போதும். ஒரு 2.5 கிலோ பக்கமாக வரணும் குழந்தை. அதே சமயத்தில் அவங்க டெம்பரேச்சர், அவங்களோட பாடி டெம்பரேச்சரை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வர நிலமையில் நம்ம குளிப்பாட்டுறது ஆரம்பித்தா போதும். அதுவும் தினசரி குளிப்பாட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டினா போதும். பிறந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே டாக்டர். இப்போ அதிகப்படியான தூக்கம் இல்லைனா உடல் தளர்ந்து போகுது. இது வந்து ஆபத்தான ஒரு விஷயமா? இல்லை நார்மலைஸ் தானே? ஆமாம், நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு கேள்விக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தபோது டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்னு சொன்னோம். தூங்கி எந்திரிச்சிட்டு அவங்களே டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் குழந்தை சோர்வாகவே இருக்காங்க, டிமாண்டே பண்ண மாட்றாங்க. வச்சாலும் முன்னாடி அந்த சப்பி குடித்தா மாதிரி இப்போ வந்து குடிக்க மாட்றாங்க, அந்தளவுக்கு பால் எடுக்க மாட்றாங்க. ரொம்ப சோகமாக இருக்காங்க, கை கால் அசைக்கிறது கம்மியாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. ரொம்ப அழுதுட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்த குழந்தை என்னமோ ரொம்ப சோகமாக, அதுதான் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க, 2-3 நாளாக ரொம்ப சோகமாக இருக்குது குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து இம்மீடியட்டாக நம்ம கொண்டு போய் ஒரு மருத்துவர்கிட்ட காட்டணும். அதில் எதுவுமே டவுட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் சரியாக மெயின்டைன் பண்ணலை, 36.5, ஆனால் 36 ஒரு 0.5 டிகிரி தான் கம்மியாக இருக்குது. ஆனாலும் அதுவுமே வந்து குழந்தையோட ஆக்டிவிட்டியை கம்மிப்படுத்தலாம். இது எப்படி உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கையோட பின்புறம் இருக்கு இல்லையா, அந்த கருமையாக இருக்க அந்த பக்கம் பின்புறத்தை வந்து நம்ம பாடியில், குழந்தையோட பாடி, அதாவது வயிறு பகுதியில் வச்சு பார்க்கணும். வயிறு பகுதி செஸ்ட்டில் வந்து வச்சு பார்க்கணும். நல்லா நமக்கு கதகதப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த கையை வந்து கைகள்லையும் கால்கள்லையும் வச்சு பார்க்கணும். அதுவும் வந்து கதகதப்பாக வார்மாக இருக்கணும். சப்போஸ் வந்து நம்ம பாடியில் வச்சு பார்க்குறோம், அது வந்து கதகதப்பாக வார்மாக இருக்குது, ஆனால் கை கால் தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் டெம்பரேச்சரே மெயின்டைன் பண்ணலை, பாப்பா ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சிருக்கு குழந்தை. அந்த டெம்பரேச்சரை நீங்கள் நார்மலாக கொண்டு வராமல் பேபி ஆக்டிவாகவே ஆகாது. நீங்கள் பின்புறத்தை வந்து எடுத்து பாடியிலே வைக்கிறீங்க, பாடியே ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னா இன்னும் ஆபத்து. பாப்பா ஃபுல்லாகவுமே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்காங்க, ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம், ரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்கலாம், அதனால் ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பேபி. ஸோ உடனே வந்து நீங்கள் மருத்துவரை பார்க்கணும். இல்லை கொஞ்சம் டெம்பரேச்சர் மட்டும்தான் கம்மியாக இருக்குது, இந்த கை கால் மட்டும்தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, ஆனால் மீதி எல்லாம் வார்மாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அதை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கணும். அதாவது சாக்ஸ் போடுறது, கையில் க்ளவுஸ் போடுறது, பாப்பா குழந்தைய போத்தி வைக்கிறது, கங்காரு மதர் கேர் கொடுக்க ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி பண்ணி டெம்பரேச்சர் நார்மல் ஆகுதா, குழந்தை வந்து ஆக்டிவ் ஆகுறாங்களா, பால் அழுது எடுக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லை டெம்பரேச்சர் நார்மலாகல சோகமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா நோய் தொற்று கண்டுபிடிக்கிறதும் வைத்தியம் பண்ணுறதும் அங்கே தான் முடியும், வீட்டில் நம்ம அது செய்ய முடியாது. ஓகே டாக்டர். இப்போ வந்து குறை மாத குழந்தைகள், அதுவும் ட்வின் பேபிஸ் ட்ரிப்லெட்லாம் இருந்தால் இன்னும் நம்ம என்ன மாதிரி கேர் எடுத்துக்கணும் அதிகமாக? இப்போ ட்வின்னு ட்ரிப்ளெட்ஸ் இருந்தால் முதல் வந்து குழந்தைய கேர் எடுத்துக்கணும், அது ஒன்று இருக்குது. அதை விட முக்கியம் வந்து அம்மாவை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும்.
ஈவன் ஒரு குழந்தை இருந்தாலுமே வந்து ஆமாம், ஒரு குழந்தை இருந்தாலுமே வந்து நம்ம தாய் வந்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணணும். மனநிலை வந்து ரொம்ப சஃபர் ஆகும் இல்லையா டாக்டர்? ஆமாம், அவங்க வந்து இப்போது 2 குழந்தைகளுக்கும் பால் கொடுக்கணும். ஒரு குழந்தை 30 நிமிஷம் குடிப்பாங்க, இன்னொரு குழந்தை வந்து இன்னொரு 30 நிமிஷம் கொடுப்பாங்க. ஒரே சமயத்தில் 2 மார்பகத்தில் 2 குழந்தைக்கும் பால் கொடுக்குறோன்னா ஓகே. நம்ம வந்து அவங்கள வந்து டயப்பர் மாற்றணும், க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை ஒரு நேரத்தில் தூங்குவாங்க, ஒரு நேரத்தில் எந்திரிப்பாங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து அம்மா குழந்தைய பார்த்துக்கிற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுவுமே அவங்களுமே இப்போ தான் டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபிசிக்கல் பெயினும் இருக்கும். இப்போ ஆப்ரேஷனோ சுகப்பிரசவமோ எதுவாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்குமே ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு பெயின் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஸோ நிறைய வந்து கூட இருக்கவங்க மெயினாக ஹஸ்பண்டு, அதே மாதிரி அவங்களுடைய அம்மா இல்லை மதரின்லா அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி மாற்றி மாற்றி குழந்தைக்கு கங்காரு மதர் கேர் மாற்றி கொடுக்கறது. சப்போஸ் பாலாடையில் கொடுக்குறாங்க, இவங்க பால் எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த பாலாடையில் கொடுத்து விட்றது குழந்தைக்கு. இவங்களுக்கும் அடிக்குவேட்டாக தூக்கம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து 2 குழந்தையும் ஹேண்டில் பண்ணும்போதும் வந்து கையெல்லாம் சுத்தமாக இருக்குதா, ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு 2 குழந்தையும் ஹேண்டில் பண்ணுறோமா. அதே மாதிரி டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, கையோட பின்புறத்தை வச்சு 2 குழந்தையும் வார்மாக இருக்குதா. ஸோ எல்லா ஒர்க்கும் ஒரு குறை மாத குழந்தைக்கு இருக்கிறத ஒர்க்கு அப்படியே டபுள் ஆகும். அதனால் நிறைய பேர் வந்து தூக்குறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு 3 பேர் வீட்டில் பார்த்துக்கிறாங்கன்னா அதே 3 பேர் மாற்றி ஷிஃப்ட் மாதிரி வச்சுக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கணும். அம்மா பால் பீச்சி வச்சு எடுத்துட்டா கூட இன்னும் ஒரு குழந்தைக்கு இன்னொருத்தர் பாலாடையில் கொடுக்கலாம், அம்மா வந்து இன்னொரு குழந்தைக்கு டைரெக்டாக கொடுக்கலாம், பாலாடையில் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கை பிரித்து எடுத்துக்கணும். இந்த குழந்தைக்கு பார்க்குற அந்த டெம்பரேச்சர், நோய் தொற்று ப்ரிவென்ஷன், அதே மாதிரி இன்னொரு குழந்தைக்கும் அதே தான் பார்க்கணும். ஓகே டாக்டர், இப்போ நான் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து குறை மாத குழந்தைகளுக்கு நிறைவான பராமரிப்பு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணீங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சி நம்ம நேரில் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்ஸ் ரேவதி, நன்றி.